ஹலோ மக்களே, பாருங்க எவ்வளோ பெரிய கொய்யாக்காய் பார்த்தீங்களா? இந்த கொய்யாக்காய் 1 வருஷம் 4 மாதம் ஆகுது. செடி வச்சு மரம் வச்சு நல்லா வளர்ந்துட்டு. இங்கே பாருங்க மக்களே, கொய்யாக்காய் நல்லா தான் நிறையா காய்க்குது. ஆனால் கிளி தான் விட மாட்டுது. அதுக்கு என்ன பண்ணுறது? இயற்கை தானே, அதுவும் சாப்பிட்டோம். நம்ம இது ஒன்று பறிச்சிக்கலாம், ஓகேவா? மீதி எல்லாம் இருக்கட்டும், அடுத்த மரத்தில் பார்க்கலாம். கட் பண்ணுறேன். இந்த ஒவ்வொரு மக்களே, இங்கேயும் ஒரு கொய்யாக்காய் இருக்குது, பறிச்சிக்கலாம், ஓகேவா? மீதி எல்லாம் இருக்குது மக்களே, ஏன்னா நிறைய இருக்குது, கொஞ்சம் பிஞ்சாகவும் இருக்குது. நாளைக்கு பார்ப்போம். அதை இங்கே பார்ப்போம், அப்படியே இங்கே காட்டு. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? இதெல்லாம் கொய்யாக்காய் தான், பெருசு பெருசாக இருக்கா. இன்னும் பழுக்கலை, இன்னும் அடுத்த வாரம் பழுத்துரும். பழுத்த உடனே பறிக்கலாம். ஓகே, அங்கெல்லாம் காட்டுப்பா. காய் தாங்காத விழுந்துடுது, அது இருக்குது பாருங்க, காய்ச்சிச்சு மரத்தம். இங்கே பாருங்க, நம்ம சாப்பிட்றதும் இல்லாத மற்ற உயிருக்கும் ஜீவனம் பண்ணுறதுக்கு நம்ம தோட்டத்தில் இடம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இதில் இருந்தது, நிறையா இருந்தது. இதில் ஒரு 4 காய், அதில் ஒரு 4 காய் இருந்தது. இப்படி தான் பறித்து சாப்பிட்றாங்க. அதுவும் சாப்பிட்ணும் தானே. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எல்லா கிளியும் குருவியும் சாப்பிட்டு போட்ட மிச்சம் நம்மளுக்கு எதனா கிடைச்சா போதும், அப்படி ஒரு திருப்தி தான். சும்மா பேச்சுக்கு சொல்ல, உண்மையிலேயே சொல்கிறேன். நான் வைக்கும்போதே அப்படி தான் நினச்சி வச்சது. ஓகே, பார்க்கலாம் மக்களே.